உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். தற்பொழுது நிலவும் வறட்சியான வானிலை நிலவரங்களுக்கு மத்தியில் இலங்கையில் பாடசாலை செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்லும் விதம் குறித்த பரிந்துரைகள் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. கல்வி அமைச்சின் செயலாளர் நாலுக கலுவலவன் கையொப்பத்துடன் அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கும் இந்த அறிவித்தல் விடுவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்கான மின்சார கட்டணத்தை 10% அதிகரிப்பதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. எவ்வாறாயினும் நுகர்வோர் பயன்படுத்தும் மின்சார அலகுகளின் அடிப்படையில் இம்முறை மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும் சதவீதம் மாறுபட்டுள்ளது. இந்த மின்சார கட்டண திருத்தம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகின்றது. இலங்கையில் தேசிய டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தின் கட்டமாக அமுல்படுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. முதற்கட்டமாக அடிப்படை உட்கட்டமைப்புகளை உருவாக்குதல், பாதுகாப்பான அடையாள சான்றிதழ்களை வழங்குதல் போன்ற பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டின் 3வது அல்லது 4வது காலாண்டு முதலாவது டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்கும் திட்டமிடப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார தொடர்பான பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்னா தெரிவித்துள்ளார். மே மாதம் ஒரு விழா நடக்கும், மீண்டும் ஸ்டாலினை முதல்வர் என அழைப்பேன் என நடிகர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை அறிவாலயத்தில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளின் தலைவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் தேநீர் விருந்து அளித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற கமலஹாசன் பேசிய ஒளிநாடாவில் ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகின்றது. அந்த ஒளிநாடாவில் கமல் பேசியதாவது, மே மாதம் ஒரு விழா நடப்பதாகவும் அந்த விழாவில் மீண்டும் ஸ்டாலினை இப்பொழுது அழைத்தது போல மாண்புமிகு முதல்வரே என அழைக்கப் போகிறேன் என்ற எதிர்பார்ப்புடன் தான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன் என்பது குறிப்பிட்டுள்ளார். சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தரவில்லை என்ற அதிருப்தியில் சென்னையில் உள்ள திமுக எம்எல்ஏ போர்க்கொடி உயர்த்தி வரும் நிலையில் குள்ள நெறித்தன வேலையில் ஈடுபட்டால் பதவி பறிபோகும் என திமுக தலைமை எச்சரித்துள்ளது. அதே நேரம் அதிருப்தி எம்எல்ஏக்களை சமாதானப்படுத்தும் முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. துபாய் துறைமுகத்துக்கு அருகில் நங்கூரமிடப்பட்டிருந்த குவைத் நாட்டின் எண்ணெய் கப்பல் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் அக்கப்பல் தீக்கிரையாக்கப்பட்டு சேதமடைந்ததாக குவைத் பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம் அறிவித்துள்ளது. இன்றைய தினம் அதிகாலை வேளையில் அல் சல்மி என்ற குவைத்தின் மிகப்பெரிய மசகு எண்ணெய் கப்பலே தாக்கப்பட்டுள்ளது. ஈரானில் அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்ட நாடு தழுவிய இணைய தடை தற்பொழுது 2வது மாதத்தில் கால் பதித்துள்ளதாக இணைய கண்காணிப்பு குழுவான நெட்ஃபிளக்ஸ் தெரிவித்துள்ளதாக அல் ஜசீரா ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள அட்சித் குசைத் கிராமத்துக்கு அருகில் ஐக்கிய நாடு அமைதிப்படைத்தளம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்தோனேசியாவை சேர்ந்த வீரர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். குவைத்தில் உள்ள மின்சாரம் மற்றும் நீர் சுத்திகரிப்பு ஆலையில் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இந்தியாவை சேர்ந்த தொழிலாளி ஒருவர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திங்கட்கிழமை அதிகாலை குவைத்தின் மின்சார நீர் அமைச்சின் எக்ஸ் ஊடக தளத்திலும் இந்த அமைச்சு வெளியிட்ட அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கொரோனா வைரஸின் உருமாறிய புதிய துணை திரிபான BA.3.2 தற்பொழுது அமெரிக்கா உட்பட உலகின் 23 நாடுகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கு பொதுவாக சிக்காடா என பெயரிடப்பட்டிருக்கின்றது. இந்த திரிபு அதன் அசாதாரண மரபணு மாற்றங்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை தாண்டி பரவும் திறன் காரணமாக உலக சுகாதார ஸ்தாபனம் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. ஈரான் உடனான அமைதி பேச்சில் முன்னேற்றம் ஏற்பட்டு இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ராஜதந்திர பேச்சுவார்த்தையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டு இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மிகப்பெரிய இராணுவ ஆயுத கிடங்கை குறிவைத்து 2000 கிலோ எடையுள்ள பங்கர் பஸ்ட குண்டுகளை வீசி அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியாவுக்கு பயணம் இருக்கும் ஈரானிய விமானம் ஒன்று மஸ்கத் விமான நிலையத்தில் அமெரிக்கா நடத்தியதாக கூறப்படும் வான்வெளி தாக்குதலில் சேதமடைந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தொடர்வது விளையாட்டு செய்திகள். கானா அணிக்கு எதிரான நடப்பு போட்டியில் ஜெர்மனி அணி வெற்றி பெற்றுள்ளது.
இந்த IPL அணியிலும் செய்யாத சாதனை ஒன்றை மும்பை இந்தியன்ஸ் படைத்திருக்கின்றது. 2026 IPL தொடரின் நேற்றைய போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை வீழ்த்தியுள்ளது. PSL 2026 போட்டியில் லாகூர் கிளாரன்ஸ் அணியை 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கராச்சி கிங்ஸ் வீழ்த்தியுள்ளது. கடாபி மைதானத்தில் நடந்த போட்டியில் கராச்சி கிங்ஸ் மற்றும் லாகூர் கிளாரன்ஸ் அணிகள் மோதியிருந்தன. ரவிச்சந்திரன் அஸ்வின் முதல் இந்திய வீரராக MLC தொடரில் இணைந்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் 2025 IPL தொடரில் IPL-ல் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்தார் என்பது தெரிய வந்திருக்கின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.